புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கு 50% இடங்களை 2009 உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிகளிடமும் பெற வேண்டும் என புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் சமூக அமைப்பினர்கள் ஒன்றிணைந்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் முதலமைச்சரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதைத் தொடர்ந்து முதலமைச்சரிடம் அளித்த மனு குறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு செய்தியாளர்களிடம் கூறுகையில், மருத்துவ மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்க கோரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்துள்ளதாகவும், சட்ட வழிமுறைகளை கூறி வருவதாகவும், தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு போன்ற அண்டை மாநிலங்களில் 65% இருந்து 75%க்கு மேல் இடங்களை பெற்று மருத்துவ மாணவர்களுக்கு வழங்கி வருவதாகவும், ஆனால் புதுச்சேரியில் மருத்துவ மாணவர்கள் வஞ்சிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் இது தொடர்ந்து நீடித்தால் போராட்டங்கள் மூலம் வலியுறுத்துவோம் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். இந்த நேரத்தில் இந்த ஆண்டு கல்வி ஆண்டுல கூடுதல் இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று இந்த சட்டமன்றத்திலும் கோரிக்கை வைத்தோம். இது தற்போது அதே நிலையை நீடிப்பதாக தெரிகிறது. இதை கூடுதலாக மாணவர்களுக்கு இடம் பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை இன்று முதல்வரிடம் கொடுத்திருக்கிறோம். அதில் ஒரு சட்ட வழிமுறையை சொல்லி மருத்துவக் கல்லூரிகள் நம்ம அரசை ஏமாத்தினுக்கிறாங்க. அது 2005 ஒரு தீர்ப்பை காட்டி அவங்களுக்கு உண்டான உரிமையை சொல்றாங்க. ஆனா அதே 2009 உச்ச நீதிமன்றம் மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு, அந்த மருத்துவ சீட்டுகளை பெற வேண்டும் என்று கூறிய அடிப்படையில் தெலுங்கானா, ஆந்திரா, அண்டை மாநிலம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 50%க்கு மேல் இடம், அதாவது 65% 85% மேல் இடங்களை பெற்று மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். ஆனால் நம் புதுச்சேரி மட்டும் இந்த மருத்துவ மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் நம்ம மருத்துவக் கல்லூரியில் இன்னைக்கு 180 சீட்டு, அதாவது 150 சீட்டுல இருந்து இடபிள்யூசி வந்த பிறகு 30 சீட்டு அதிகம் பெற்று வழங்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்போ நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடம் கூடுதலாக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம். அப்போ அப்படிலாம் பார்த்தா இன்னைக்கு அந்த இடத்த நீ சாதாரண மருத்துவக் கல்லூரிலாம் 250 இடங்கள் பெற்று அவங்க சீட்டை உயர்த்திக்கிறாங்க. இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் நீங்க ஏழை எளிய மாணவர் படிக்கக்கூடிய இருந்த இடத்துல 150 சீட்டு தான் இருக்குது. அந்த சீட்டை உயர்த்தி 250 சீட்டா உயர்த்தி நம்ம மருத்துவ மாணவர்கள் வழங்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதனால இந்த டீலிமிட்டேஷன், அதாவது நிகர்நிலை பல்கலைக்கழகன்ற சொல்லக்கூடிய ஒரு 4 பல்கலைக்கழகங்கள் நம்ம புதுச்சேரியில நம்ம அரசை பல வகையில ஏமாற்றின்னு வராங்களே தவிர, இந்த அரசு புறம்போக்கு இடத்தையும் சரி நீர்நிலைகளையும் ஆக்கிரமிச்சு அவர்கள் பள்ளி கல்லூரியை கட்டியிருக்கிறார்கள். அதெல்லாம் எதுக்கு இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளலைன்னாக்கா, மருத்துவ கல்லூரி இங்கே தொடங்கப்பட வேண்டும், நம்ம புதுச்சேரி மாணவர்கள் பயனடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் விட்டு கொடுத்து அவர்கள் கல்லூரி தொடங்க காரணமாக இருந்த நம்ம புதுச்சேரியை அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். அவர்கள் அதெல்லாம் பெற்றுக்கொண்டு ஒரு சீட்டு கூட நம்ம அரசு ஒதுக்கீடாக கொடுக்காதது வருத்தம் அளிக்கிறது. இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ மற்ற மாநிலத்திலாம் நிகர்நிலை பள்ளிகள்லாம் 10% இடமாவது அந்த மாநில மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் நம்ம மாணவர்கள் கண்டுகொள்ளணும்னு சொல்லிட்டு